நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து முதல் பதிகத்தின் 4ஆம் பாசுரத்தில் மாட்டாதே ஆகிலும் இம்மலர்த்தலை மாஞாலம் நின் மாட்டாய மலர்ப்புரையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமயம் மதி கொடுத்தாய் மலர்த்துழாய் மாட்டே நீ மனம் வைத்தாய் மாஞாலம் வருந்தாதே என்று பாடுகிறார். அவனை குறித்து என்னால் சொற்கள் கொண்டு கூற இயலுமோ என்றார் கீழ்ப்பாசுரத்திலே. பின்னர் அழகருடைய திருமேனி அழகின் மிகுதியானது ஆழ்வாரை உரைக்கும்படி செய்ய அதனால் பேசுகிறார் இந்த பாசுரத்திலே. உன் திருநாபி கமலத்தையே ஆதாரமாக பற்றி கொண்டு வெளிப்பட்டதான இந்த பறந்து விரிந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் கர்மவசப்பட்டபடி உள்ளதன் காரணமாக இதற்கு மேம்பட்டதான இன்பம் அளிக்க வல்ல வஸ்து வேறொன்று இல்லை என்னும்படியாக உள்ள தேன் பெருகி நிற்கும் பூ போல் மென்மையான உன் திருமேனி அழகை அனுபவிக்க இயலாதபடி உள்ளனர். இப்படி ஏற்கனவே இவர்கள் உன்னை நெஞ்சில் நிலைநிறுத்தி தியானிக்க முடியாமல் இருக்கின்ற போது இதற்கு மேலும் உன் விஷயத்தில் ஈடுபட்டு ஒரு தெளிந்த ஞானம் ஏற்பட முடியாதபடி பல மதங்கள் குறித்த புத்தி மயக்கங்களை இந்த சம்சாரிகளுக்கு ஏற்படுத்தி வைத்தாய். அத்துடன் நிற்காமல் இவ்விதம் உள்ள உலகத்தை திருத்தி பணிக்கொண்டு நல்வழியில் எடுத்துச் செல்ல நீ ஆர்வம் காண்பிக்காமல் மலர்கள் நிறைந்த துளசி போன்றவற்றை அனுபவித்தபடி உள்ளாய். இவ்விதம் நீ இருந்தால் இந்த உலகம் வருந்தாதோ என்கிறார். அழகருடைய வடிவழகில் ஈடுபட்டு பேசிய ஆழ்வார் திடீரென்று இந்த விஷயத்தை எதற்கு அருளி செய்கிறார் எனில், அழகருடைய பரமபோக்கியமான மலத்துழாய் திவ்ய ஆயுதங்கள் ஆபரணங்கள் போன்றவை எம்பெருமான் தன்னையும் கூட ஈடுபடுத்தி கொண்டுவிடும் என்று தெரிவிக்கிறார்.